தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, தொண்டர்களே, சூரியன் மறைந்து விட்டான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு வரும்போது சூரியன் மறைந்து விட்டான் என்பது நல்ல சகுனம். முத்துராமலிங்கத்திடம் பேசும்போது சொன்னார், 4:25 நிகழ்ச்சி ஆரம்பித்துருவோம், 4:30 மணிக்கு ராகு காலம் வந்துவிடும் என்ன என்று சொன்னார். நான் சொன்னேன், 2021 தமிழ்நாட்டுக்கு ராகு காலம் வந்துருச்சு, 4 வருஷமா. அதனால ராகு காலம் பார்த்து ஆரம்பிக்க வேண்டாம், நல்ல சகுனமாக 5 மணிக்கு பிரதமர் உரையாற்றுகிறார், அந்த உரையோடு துவங்குவோம் என்று சொன்னேன். அதுபோல வேறு எந்த மாநாட்டிற்கும் கிடைக்காத பெருமை இன்றைக்கு திண்டுக்கல் மாநாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. பிரதமருடைய உரையோடு நமது மாநாடு துவங்குகிறது. இப்ப நாமெல்லாம் ஒரு சின்னதா ஒரு உற்சாகப்படுத்திக்கலாம். மேடையில் இருக்கிற தலைவர்கள், நிர்வாகிகள், முன்னால் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள், குறிப்பாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துகிற திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம், அதற்கு வழிகாட்டி இதற்காகவே கடும் உழைப்பை கொடுத்திருக்கிற நமது அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகம், அனைவருக்கும் நமது அன்பு வணக்கங்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம வழக்கமா மதுரையில் அமித்ஷா அவர்கள் வந்த போது செய்ததான், எல்லாருமே கையில துண்டு எடுங்க, தெரியுதா என்ன பண்ணணும்னு தெரியுதா, ஞாபகம் இருக்கா? இப்ப எல்லாரும் ஆட்டக்கூடாது. இப்ப நான் ஒவ்வொரு சட்டமன்றமா சொல்லுவேன், அந்த சட்டமன்றத்தை சொல்றதுக்கு மாத்திரம்தான் துண்டு சுத்தணும், எல்லாரும் சுத்தக்கூடாது. சரியா? பண்ணலாமா? முதல்ல திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? திண்டுக்கல் கிழக்குல ஆத்தூர் சட்டமன்றம். விசிலடி விசிலடி விசில் விசில். ஆத்தூர் 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 எங்க இருந்தாலும் ஆட்டலாம். நிலக்கோட்டை நிலக்கோட்டை சட்டமன்றம். நிலக்கோட்டை விசில் கம்மியாகுது. திண்டுக்கல் சட்டமன்றம். நத்தம் சட்டமன்றம். பழனி சட்டமன்றம். அட்டே ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்றம். வேடச்சந்தூர், பெரியகுளம், போடிநாயக்கனூர், ஆண்டிபட்டி, கம்பம், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரையில மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்திய தொகுதி, மதுரை மேற்கு, சோழவந்தான், கடைசியா விட்டு போன புள்ள யாரு? யார் சொல்லுவா விட்டு போன புள்ள யார் இருக்கான்னு? உசிலம்பட்டி. 20 தொகுதி சொல்லிட்டோமா? கம்பம்போடி சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. இது அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்காகத்தான், துண்டு சுத்துறதுக்காக மாத்திரம் இல்ல, அட்டெண்டன்ஸ். இப்போ நாம எல்லாரும் நல்ல விசில் சத்தம், காது கிளிய, நம்ம விநாயகம்ஜி சொன்ன மாதிரி வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம் சொல்லி எந்திரிச்சு துண்டு சுத்திக்கிட்டே சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். வெல்வோம் 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 வெல்வோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெல்வோம் வெல்வோம் வெல்வோம். நல்லா விசில. வெல்வோம் வெல்வோம் வெல்வோம். உட்காருங்க. இன்றைக்கு பிரதமர் நம்மிட்ட பேசின உரை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை.
நாளை காலையிலிருந்து நமது பாரதத்திற்கு புதிய விடியல் வரப்போகிறது என்பதை நமது பிரதமர் தெரிவித்திருக்கிறார். நாளை காலையில இது வழக்கமான செப்டம்பர் 22 புதிய விடியலுக்கான 22. இதை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்ற வார்த்தையில் சொல்லுகிறார்கள். அரசாங்கம் அப்படி சொல்கிறது. நம்மை பொறுத்தவரை இது வெறும் சீர்திருத்தம் அல்ல நண்பர்களே, இது புரட்சி. ஜிஎஸ்டி புரட்சி நடந்திருக்கிறது பாரத நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு புதிய விடியல். இது விடியல் அரசாங்கம்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க எல்லாம் வெக்கப்படணும். நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருப்பதுதான் புதிய விடியல் என்பதை ஒத்துக்கொள்ளணும். ஐயா மோடி அவர்கள் சொன்னதுதான் புதிய விடியல். அப்ப இந்த விடியல் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போ போகும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை. இன்னும் 7 அமாவாசை கடந்து விட்டால் வரப்போவது தாமரை பௌர்ணமி தான் வரப்போகிறது தமிழ்நாட்டில். நம்ம 7 அமாவாசை தான் காத்திருக்கணும். ஆனால் 7 அமாவாசைக்கு உழைக்கணும். காத்திருக்கணும்னா உட்கார்ந்து சும்மா இருக்க கூடாது. அதற்கு தான் இந்த பூத் கமிட்டி மாநாடு. நான் ஜிஎஸ்டியில என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிடங்கள். ஜிஎஸ்டி ஏதோ ஒரு புதிய வரியாக, புதுசா ஏதோ மோடி ஐயா வரி போட்டுட்டார் என்பதாக இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. தலைவரா மாநில தலைவர் வர்றாரு. அப்ப வரும்போது இதே மாதிரி வெல்வோம் தமிழகம், இதே மாதிரி துண்டு விசிலு பண்ணலாமா? பண்ணலாமா? வெயிட் வெயிட். எழுந்து நிற்கலாம். வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம், வெல்வோம் தமிழகம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். ஜெய்.
ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் வெல்வோம் தமிழகம் வெல்வோம் தமிழகம் வெல்வோம் தமிழகம் வெல்வோம் தமிழகம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லலாம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். வந்தே வந்தே வந்தே. பாரத் மாதா கி பாரத் மாதா கி. பின்னால இருந்து சத்தம் வரவில்லையே. பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய். அப்படி ஜிஎஸ்டிய புதிய வரியாக நரேந்திர மோடி புதிய வரி போட்டாரு. அதனால எல்லா தேசமே பாழா போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா என்ன தெரியுமா உண்மை? மோடி ஐயா வர்ற வரைக்கும் நாடு முழுக்க 17 வகையான மறைமுக வரிகள் இருந்தன. அதற்கு ஆங்கிலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ்னு பேரு. தீ அமர்த்துங்க. நாம கற்ற வருமான வரி எல்லாம் டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி. நாம வாங்குற பொருட்களுக்கும் பயன்படுத்துற சேவைக்கும் நாம கற்ற வரி எல்லாம் மறைமுக வரி. அப்படி 17 வரி இருந்தது. உற்பத்தி வரி, சேவை வரி, நுழைவு வரி, மதிப்பு கூட்டு வரி, இப்படி நிறைய வரிகள். இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி, இந்த வரிகளை எல்லாம் நாடு முழுக்க ஒன்றாக்கி, ஒரு பொருளுக்கு தேசம் முழுக்க ஒரே வரி என்று கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி ஐயா. அதுதான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா என்ன? ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி, அவ்வளவுதான். இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் இந்த மைக்குக்கு அந்த வரி தான், தமிழ்நாட்டிலையும் அந்த வரி தான், மகாராஷ்டிராலையும் அந்த வரி தான். அதற்கு முன்னால் அப்படி இருக்காது. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க பிளாஸ்டிக் சேர், நாற்காலி. இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் 4% வரி வச்சிருப்பான், அஸ்ஸாம்ல 7% வச்சிருப்பான், குஜராத்ல 12% வச்சிருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் வரிகள் வேறையா இருக்கும். அவற்றை எல்லாம் சீராக்கி ஒரே பொருளுக்கு ஒரே வரி, அதை 4 ஸ்லாப், 5%, 12, 18, 28 வச்சு நாடு முழுக்க வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து, காங்கிரஸ் ஆட்சி போல $1.5 டிரில்லியன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை இப்போது $4.5 டிரில்லியன் உயர்த்தி இருக்கிறார் நமது பிரதமர். உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார சக்தி பாரத நாடு. இன்னைக்கு 4th லார்ஜஸ்ட் வேர்ல்ட் எக்கானமி இந்தியா. அவ்வளவு பெரிய பொருளாதாரம். மிக விரைவாக இது 3ஆம் இடத்திற்கு வரும். 2047 இந்தியா 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அமெரிக்காவையும் முந்திக் கொண்டு உலகத்தின் முதல் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதுதான் நமது கனவு, இலக்கு. நரேந்திர மோடி அவருடைய விஷன் அதுதான், அவரது தீர்க்க தரிசனம் அது. அதற்காகத்தான் உழைக்கிறோம். அப்ப இப்ப என்னங்க ஜிஎஸ்டில புதுசா வந்திருக்கு? 4 ஸ்லாப் இருந்துச்சுல்ல, 5, 12, 18, 28. அதை 12ஐயும் 28ஐயும் எடுத்துட்டு 5ஐயும் 18ஐயும் மாத்திரம் வைத்துக் கொண்டு, இனிமே இந்தியாவில் எந்த பொருளா இருந்தாலும் ஒன்று 5% வரியா இருக்கும், இல்லைன்னா 18% வரியா இருக்கும். 28% காலி பண்ணிட்டாங்க. இந்த 2 வரி தான். இதுல இந்த புகையிலை, பீடி, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சின் டாக்ஸ்னு பேரு, பாவ வரி. அப்படி வச்சு அது மாத்திரம் 40% வரி, அவ்வளவுதான். மற்ற எல்லாமே இந்த 2க்குள்ள வந்துருது. நிறைய பொருட்களுக்கு 0 டாக்ஸ். நீங்க ஒரு மாணவனா இருந்தா நீங்க வாங்குற நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா வரி குறைப்பு. வீட்டுல உணவு பொருள்லாம் வாங்குறீங்க, அரிசி, பருப்பு, துவரம் பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான்கள், எல்லாத்துக்கும் வரி குறைப்பு. ஒரு ஜவுளி கடைக்கு தீபாவளிக்கு போறோம், ஆடைகளுக்கு வரி குறைப்பு. சைக்கிள் இருந்து கண்டெய்னர் லாரி வரைக்கும் வரி குறைப்பு, எல்லாத்துக்கும். இப்போ செகண்ட் சேல்ஸ்லயே கார் விலை கடுமையா குறைஞ்சு போச்சு. யார் வேணாலும் இப்ப கார் வாங்க ஆசைப்படுறவங்க எல்லாம் இப்ப வாங்கிக்கலாம். விலை கடுமையாக குறைந்திருக்கிறது. நாளை காலையிலிருந்து இதெல்லாம் அமலுக்கு வரும். நாளை காலையிலிருந்து வரும். இது எந்த அளவுக்கு வரி குறைப்பு நடந்திருக்குன்னா, பாரத நாடு முழுக்க வரி வருவாய் 50,000 கோடி ரூபாய் வருவாய் குறையும் என்கிற அளவிற்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி. இதனால நமது வாங்கும் சக்தி அதிகரிக்கும், நமது உற்பத்தி கூடும், மக்களுடைய நுகர்வு அதிகமாகும், கன்சியூம் பண்றது அதிகமாகும், பொருளாதாரம் சுழற்சி அதிகமா இருக்கும், மக்கள் கையில பணம் புழங்கும்.
நீங்க வீடு கட்டுனா சிமெண்ட்டுக்கு வரி குறைஞ்சிருக்கு, டைல்ஸுக்கு வரி குறைஞ்சிருக்கு, மார்பிளுக்கு வரி குறைஞ்சிருக்கு, கிரானைட்டுக்கு வரி குறைஞ்சிருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிற பிரஷ்ல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, முகத்துக்கு போடுற பவுடர்ல இருந்து எல்லாத்துக்கும் வரி குறைஞ்சது. காலில் போடுற செருப்புல இருந்து தலைக்கு போடுற ஷாம்பு வரைக்கும் வரி குறைஞ்சிருக்கு. எல்லாமே எல்லாம் பார்த்து 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 செய்திருக்கிறார் நமது பிரதமர். இதற்கெல்லாம் முற்றிலும் உறுதுணையாக இருந்து இதை முழுவதுமாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை வரி சீர்திருத்தல, வரி புரட்சியில கொண்டு செலுத்தியதில் தமிழகத்திற்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. நமது தமிழ் சமுதாயத்தை சார்ந்த, தமிழகத்தை சார்ந்த பெண்மணி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு பின்னால் இருந்து பிரதமரின் அத்தனை முயற்சிகளிலும் இந்த வரி புரட்சியை செய்திருக்கிறார்கள். அதனால புதிய விடியல் வரப்போகிறது நாளை காலையிலிருந்து, இன்னைக்கு இரவிலிருந்து 12 மணியிலிருந்து என்பதற்காகத்தான் நாம் பிரதமருக்கு இன்னைக்கு தீர்மானங்கள் மூலமாக நன்றி சொல்கிறோம். அந்த நன்றி சொல்வதனாக அடையாளமாக முதல்ல நாம துண்டு எடுத்து சுத்தின மாதிரி ஒரு விடியல் வருகிறது. நம்ம டார்ச் பேரரா அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் கையில இருக்கிற செல்போன் எடுங்க, அதுல இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணுங்க. அப்படி டார்ச் லைட்டை கல்லில் இருக்கிற ஆன் பண்ணி அப்படி தூக்கி காட்டினா இந்த ஜிஎஸ்டி புரட்சியின் மூலமாக புதிய விடியல் வரப்போகிறது என்ற அர்த்தம். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரத்திலிருந்து பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மதுரை பெருங்கோட்டத்தில் இருந்து நிதியமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம். புதிய விடியலுக்கு இந்தியாவை அழைத்து செல்கிற எங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம். 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த புதிய விடியலுக்கான இந்த விளக்கை, இந்த ஒளியை நான் பிரதமருக்கு நன்றியாக சொல்கிறோம். பிரதமர் அவர்கள் வாழ்க, நிதியமைச்சர் வாழ்க, பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தாமரை தொண்டனும் வாழ்ந்து இந்த தேசத்தை வாழ வைக்க வந்த மாமணிகள் வாழ்க என்று சொல்லி பிரதமருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.